get out of my own head. Wanna lay down, overthink. I wanna cry every tear I got. Put on a dress, be a stranger's dream. Lock up this heart of mine, wanna wear it on my sleeve. I kinda wanna hate you, but I wanna love you too. I wanna hold you close and let you go. Find someone. Hi everyone, welcome back to our channel. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது. நிஜமாகவே நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் எப்படிலாம் ப்ரிப்ரேஷன் பண்ணேன், இந்த என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணோம், எப்படி ட்ராவல் அண்ட் ஃபுட் இதெல்லாமே ஆர்கனைஸ் பண்ணோன்றதெல்லாம் ஒரு சீரீஸ் மாதிரி நெக்ஸ்ட் 1 to 3 vlogsல வரப்போகுது. ஸோ பட் இது சீரீஸ் மாதிரி போனாலும் இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், எங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் ஃபர்ஸ்ட் குலதெய்வம் கோயிலுக்கு தான் போயிடுவோம். அதே மாதிரி தான் எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கோவிலில் பொங்கல் வச்சுட்டு அபிஷேகம்காக சொல்லியிருக்கோம். கோயிலில் குழந்தைய வச்சுட்டு பொங்கல்லாம் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அம்மாவும் தெல்லும் கிளம்பிட்டாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு. இப்போ பின்னாடி நானே என் ஹஸ்பண்ட் குழந்தைங்கள்லாம் ரெடியாகி போக போகிறோம். ஸோ நாங்கள் போகிறதுக்கும் பொங்கல் வச்சு ரெடியாக இருக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். போனோடனே சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். இந்த ஃபங்க்ஷன் சென்னையில் கிடையாது, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ட்ராவல் பண்ணி போகணும். ஸோ ட்ராவல்காக நிறைய பிளான் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபுட்டு இதெல்லாமே ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே கூப்பிட்டுட்டு போக போகிறோம். ஸோ நம்ம சென்னையில் இருந்தாலாவது ஏதாவது மிஸ் ஆகிட்டா லாஸ்ட் மினிட்ல போய் வாங்கிக்கலாம். ஸோ பட் ட்ராவல் பண்ணி வேறு ஊருக்கே போகிறதுனால எதுவுமே மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே கிடைக்குமோ இல்லையோன்னு தெரியல. அதுவும் முக்கியமாக குழந்தைங்களாம் கூப்பிட்டுட்டு ட்ராவலில் போகும்போது நிறைய பிளான் பண்ணி எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ணி எடுத்து வைக்கணும். என்னோட வெட்டிங்காக கடைக்கடையை ஏறி நிறைய ஷாப்பிங்லாம் பண்ணேன். அதுக்கப்புறமா இப்போ தான் நான் மறுபடியும் இவ்வளோ ஷாப்பிங் பண்ணுறேன். நடுவில்லாம் ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது வந்தாலும் சரி, ஆன்லைனில் மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ் ஆர்டர் பண்ணிவிடுவேன். இல்லை ஏதாவது ஒரு கடைக்கு போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவோம். பட் இந்த தடவை டி நகர் போகணும், புருஷவாக்கம் போகணும் அண்ட் ஆன்லைன்லேயே கொஞ்சம் நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் இந்த vlogல கவர் பண்ணியிருக்கேன். நாங்கள் போகிறதுக்குள்ளே பொங்கலும் ரெடியாக இருந்தது. அண்ட் இன்றைக்கி அபிஷேகம்க்கும் சொல்லியிருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கோம். ஏன்னா அப்போ தான் அபிஷேகம் பார்க்க முடியும். இல்லைனா ஒரு 8:30க்குள்ளே அபிஷேகம் இதெல்லாம் பண்ணி முடிச்சிடுவாங்க. நான் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன், பட் என்ன ஃபங்க்ஷன் சொல்லலை. அண்ட் கொஞ்சம் பேர் டைட்டிலையும் நோட் பண்ணியிருப்பீங்க. என்னோட பிரதர் இன் லாக்கு என்கேஜ்மெண்ட் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பொங்கல் வச்சு முடிச்சதுக்கப்புறமா பத்திரிக்கை எடுத்து தட்டில் வச்சு அண்ட் பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாமும் தட்டில் எடுத்து வச்சுட்டு உள்ளே சாமி பார்க்க போயிட்டோம். ஸோ நாங்கள் போகிறதுக்குள்ளே மோஸ்ட்லி அபிஷேகம் முடிஞ்சிடுச்சு. ஸோ போன உடனே நேராக அர்ச்சனை பண்ணிவிட்டு வெளியில் வர வேண்டியதான். அண்ட் இந்த கோயிலில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு இல்லை காது குத்து எதுக்கு நம்ம பத்திரிக்கை எடுத்து போய் வச்சாலும் அந்த பிரைடுக்கோ க்ரூமுக்கோ அவங்க நிலங்கெல்லாம் உள்ளே வச்சு மாலை போட்டு கோயில் சுற்றி வர சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இது முதல் நிலங்கு, கல்யாண நிலங்கு கோவிலே வச்சு நமக்கு அனுப்புவாங்க. அண்ட் ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும் இதுக்கப்புறமா. ஸோ ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாண கலை இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் கோவிலேருந்து வெளியில் நாங்கள் யூஸ்வலாக அங்கேயே தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். அங்கே வெளியிலே தள்ளுவண்டி கடையில் இட்லி பூரி இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ கோவில்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நான் ஒரு நாள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா அங்கே சென்னை போனோன்னா அங்கே நிறைய ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு. பட் நான் என்னோடய ஷாப்பிங் கம்ப்ளீட் பண்ணுற ஐடியாலாம் போல் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட்டு போயிருந்தோம்.
ஸோ அம்மா வீட்டு பக்கத்துலேயே பொஷிவாக்கம் இருக்கிறதுனால என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பொஷிவாக்கம் தான். ஸோ அங்கே தான் இன்றைக்கி போயிருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட்டு நான் உள்ளே போகிற கடை வந்து சரவணா ஸ்டோர்ஸ் தான். அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு சாரீ செக்ஷனில் போயிட்டு ஸோ எனக்கு சாரீஸ் எல்லாம் செட் ஆகுதான்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த யூஸ்வலாக நாங்கள் எப்போவுமே வந்து கலர் கோஆர்டினேட் பண்ணி ட்ரெஸ்ஸஸ்லாம் போட மாட்டோம். பட் இந்த டைம் வந்து அந்த மாதிரி கலர் கோஆர்டினேட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு என்னோடய மைண்டில் இருந்த கலர் பிங்க் கலர். பட் நான் வந்து பிங்க் கலர் ட்ரெஸ் எடுக்கலை. அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது, நான் அது சீக்கிரமாக சொல்கிறேன். பட் அதுக்கு பதிலாக நான் வந்து ரெட் ஆர் லைலாக் இந்த மாதிரி கலர்ஸில் வந்து சூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி கலரை வந்து சூஸ் பண்ணிவிட்டு போய் நம்ம ட்ரெஸ் எடுக்கிறதுனால நம்ம தேவையில்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க தேவையில்ல, குழம்பு தேவையில்ல. அண்ட் எந்த கலர் நம்ம மைண்டில் இருக்கோ அது ரிலேட்டடான ட்ரெஸ்ஸஸ் வரைக்கும் எடுத்து பார்த்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. பட் அட் த சேம் டைம் நம்ம வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு கலர்ஸ் ஏதாவது செலக்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கான கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு வந்து ஆப்ஷன்ஸும் ரொம்ப கம்மியாகிடுது. ஸோ இருக்கிற கலெக்ஷனில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி ஆகிடுது. ஸோ என்னோடய சாரீ ஷாப்பிங் தான் ரொம்ப நேரமாக எடுத்துச்சு. அண்ட் நான் என்ன சாரீஸ்லாம் வந்து ட்ரை பண்ணேன்னு சொல்லி இங்கே காட்டுறேன். அடுத்தது நேராக கிட்ஸ் செக்ஷனுக்கு தான் போனோம். கிட்ஸ் செக்ஷன் போயிட்டு கேஷிக்கு வந்து ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்துட்டே இருந்தோம். பார்த்துட்டே இருக்கிறதுக்குள்ளே எங்களுக்கெல்லாம் பயங்கரமாக பசி ஆயிடுச்சு. ஏன்னா டைம் 2:30க்கு மேலே ஆகிடுச்சு. நாங்கள் காலையிலே சரவணா ஸ்டோர் வந்துட்டோம். ஸோ அதனால வந்து சின்னதாக போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணிக்கலான்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோம். ஸோ இந்த ஹோல் ஷாப்பிங்லேயே வந்து கேஷிக்கு தான் ரொம்ப சீக்கிரமாக ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவள் போனோடனே இந்த ட்ரெஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னதுனால அது ஸோ கேஷி வந்து நிறைய ட்ரெஸ்ஸும் போட்டு பார்க்கல. அவள் போட்டு பார்த்தது ஒரே ஒரு ட்ரெஸ் தான். அந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே வந்து ஃபைனல் பண்ணதுனால ஸோ அதையே வந்து பில் போட்டுக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சிட்டோம். எங்கள் 2 பேருக்குமே வந்து இந்த லைலாக் அண்ட் பர்பிள் இந்த கலரில் தான் ட்ரெஸ்ஸஸ் வந்து இப்போதைக்கு எடுத்து வச்சுருக்கோம் ஃபைனலைஸ் பண்ணி. அண்ட் ரெட்டும் வந்து பேரலாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதே கலரை கோஆர்டினேட் பண்ணி கியாக்கும் ட்ரெஸ்ஸஸ் தேடிட்டு இருந்தோம். ஸோ அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம் லைலாக் அண்ட் பர்பிள் ரெட் இந்த மாதிரி கலர்ஸில் இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து எடுத்து போட சொல்லிட்டோம். ஸோ அவங்களே எடுத்து போட்டுட்டாங்க. நாங்கள் ஒன்றுனா அவளுக்கு போட்டு ஸோ அவளோட கலருக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு வச்சு பார்த்துட்டு இருந்தோம். அட் த சேம் டைம் குழந்தைக்கு போடும்போது அவளுக்கு கொஞ்சம் குத்தாமல் இருக்கணும். இதெல்லாமே வந்து ரொம்ப நான் பார்த்து தான் வாங்குவேன் குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கினா. ஸோ அதெல்லாமல் பார்த்து அவளுக்கும் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை ஃபைனல் பண்ணிட்டோம். அவளுக்கு என்னெல்லாம் ட்ரெஸ்ஸு போட்டு பாட்டோன்றதை இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ நாங்களாம் ட்ரெஸ் ஷாப்பிங் போயிருந்தாலும் சரி, அவந்திகாவும் கேஷியும் வந்து கண்டிப்பாக ஸ்டேஷ்னரி ஷாப்பிங்காக தான் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு போய் கொஞ்சமாக ஸ்டேஷ்னரிஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு அன்றைக்கி வந்து வீட்டுக்கு போயிட்டோம். என்ன கடை இது? பாண்டிக்கு இது. ஸோ ஆஃப்டர் அ வீக் இது. ஸோ ஒரு வாரம் கழித்து கொஞ்சம் நல்லா ரெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு டி நகர் ஷாப்பிங்காக தான் வந்திருந்தோம். டி நகர் முக்கியமாக வந்தது எங்களோட ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறதுக்காக கிடையாது, கல்யாண மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக. அண்ட் குழந்தைங்களோட கொலுசெல்லாம் வந்து கொஞ்சமாக வந்து போட்டுட்டு புதுசாக மாற்றலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் டி நகரில் இருக்க சரவணா எலைட்டுக்கு தான் வந்திருக்கோம். கேஷி கியா 2 பேர்கிட்டயுமே ஆல்ரெடி கொலுசு வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் மாடர்னாக போடுறதா பிடிக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் போட்டுட்டு 2 பேருக்குமே வந்து கொஞ்சம் மாற்றலான்ற ஐடியாவில் தான் வந்திருக்கேன். ஸோ அவங்களோட பழைய கொலுசை போட்டுட்டு அப்படியே அதோட ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வருதோ அதுக்காக மாற்றலான்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ சரவணாவில் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டு தான் வந்தேன். பட் குழந்தைங்களுக்குன்னு பார்க்கும்போது அவ்வளோ கலெக்ஷன்ஸ்லாம் கிடையாது. அதுவும் நீங்கள் ட்ரெடிஷ்னலாக கொலுசு டைப்பில் பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. பட் நான் கொஞ்சம் மாடர்னாக பார்க்குறதுனால எனக்கு ஆப்ஷன்ஸ் கம்மியாக தான் இருந்தது. பட் நான் குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு மறுபடியும் எல்லா கடைக்கும் அலைஞ்சிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஸோ இங்கே இருக்கிற ஒரு 2-3 ஆப்ஷன் மட்டும் எடுத்து வச்சு அதில் ஏதாவது ஒன்று வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலான்னு எடுத்து வச்சுருந்தேன்.
காலையில் 9 வீட்டிலேருந்து கிளம்பி வந்தோம். அண்ட் டி நகர் வரத்துக்கே ஒரு 11 கிட்ட ஆயிடுச்சு. அண்ட் இந்த கொலுசெல்லாம் ஷாப்பிங் பண்ணி முடிக்கிறதுக்கு 1 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இப்போவே வந்து பசியும் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. அங்கேயே வந்து ஒரு டீ கொடுத்தாங்க. அந்த டீ வந்து சுத்தமாக பத்தவே இல்லை. ஸோ இப்போ நேராக வந்து வெளியில் போய் நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டுட்டு தான் அடுத்த ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கேஷிக்கு நாங்கள் செலக்ட் பண்ண கொலுசு வந்து இந்த ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கிற கொலுசு. அண்ட் ஸோ 2 பேரோட கொலுசும் போட்டு அந்த வெயிட்டுக்கு கேஷிக்கு ஒரு கொலுசு, கியாக்கு ஒரு கொலுசு எடுத்துட்டோம். ஸோ இன்னுமே நான் வந்து எக்ஸ்சேஞ்சு கொடுத்த கொலுசோட வெயிட் அதிகமாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் சில்வர் வந்து அதில் பேலன்ஸ் இருந்தது. ஸோ ரொம்ப அதிகமாக இல்லை, ஸோ கம்மியாக தான் இருந்ததுனால கியாவோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொலுசுலாம் வந்து அந்த ஆப்ஷனில் கிடச்சிது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ரா கேஷ் கொடுத்து நான் கியாவுக்கு இன்னொரு கொலுசும் வாங்கிட்டேன். ஸோ வீட்டிலலாம் போடுற மாதிரி ஒரு கொலுசு, வெளியில் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போனால் போடுறதுக்காக ஒரு கொலுசுன்னு தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. இங்கே பேர் கியூ அப்பா கூப்பிட்றாங்க பேர் கியூமா அப்படி ஸோ அங்கேயே வந்து சில்வர் ஜுவல்லரிஸ்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. சரி அதுவுமே ஒரு கலெக்ஷன் போய் பார்க்கலான்னு சொல்லி சும்மா போய் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ சரவணா ஸ்டோர்லேருந்து வெளியில் வந்த உடனே அங்கே நிறைய வெளியில் பிரியாணி ஸ்டால்லாம் இருந்தது. இன்றைக்கி நாங்கள் பிரியாணி தான் சாப்பிடணுன்னு ஒரு டிசிஷன்லேயே வந்திருந்தோம். ஸோ அங்கே வந்து ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி இருந்தது, வெளியிலே பிரியாணி வச்சுருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு ஹோட்டலுக்கு தான் நாங்கள் போய் அன்றைக்கி சாப்பிட்டோம். கேஷி எப்போவுமே வந்து பிரியாணி ப்ரிஃபர் பண்ண மாட்டா. ஸோ அவளுக்கு மட்டும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் எல்லாமே பிரியாணி வாங்கிக்கிட்டோம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு பிரியாணி பெரிய ஹோட்டலெல்லாம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி ரோட்டு கடையில், தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்றதுலாம் தான் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குது. அங்கேயும் வந்து பிரியாணி நல்லாவே இருந்துச்சு. ஸோ கல்யாண பொண்ணோட சாரீ ஷாப்பிங் வந்து நாங்கள் ஆல்ரெடி முடிச்சிட்டோம். அதை நான் விலாகாக கவர் பண்ணல. ஏன்னா நாங்கள் போயிருந்த அன்றைக்கி ஷாப்பில் வந்து அவ்வளோ கூட்டம். டி நகரில் தான் வந்து எடுத்தோம். டி நகரில் RMKVயில் தான் எடுத்திருந்தோம். ஸோ அந்த கூட்டத்தில் என்னால் விலாகெல்லாம் எதுவுமே எடுக்கவே முடியல. ஸோ இது முடித்ததுக்கப்புறமா மாப்பிள்ளைக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக போத்தீஸ்க்கு தான் போயிருந்தோம். மாப்பிள்ளை வந்து ஆல்ரெடி ஒரு கலர் வந்து ஃபைனலைஸ் பண்ணி வச்சுட்டாரு, பிங்க் ஆர் க்ரீன் சொல்லிட்டு. ஏன்னா கல்யாண பொண்ணோட சாரியில் பிங்க் அண்ட் க்ரீன் தான் இருக்குது. நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், நான் என்னோடய மைண்டில் இருந்த கலர் வந்து எனக்கு சாரி எடுக்கிறதுக்கு பிங்க்குன்னு. பட் நான் பிங்க் எடுக்காததுக்கு ஒரு காரணம் இதுதான். ஆல்ரெடி கல்யாண பொண்ணுக்கு அந்த கலரில் அமைஞ்சிடுச்சு. ஸோ அதனால் அதே மாதிரி நம்மளும் போட்டு ட்வின் ஆகிட வேணான்னு சொல்லிட்டு தான் நான் பிங்க் கலரை அவாய்ட் பண்ணிவிட்டு ரெட் அண்ட் பர்பிள் இந்த கலரில் வந்து தேடிட்டு இருந்தோம். ஷூ போட்டிருக்காங்க, போட்டுருக்கேன். வேற எதனா இருக்குதா மேலே போய் பாருங்க செட்டாக இருக்குதான்ட்டு. போத்தீஸில் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அதே மாதிரி மாப்பிள்ளையோட ட்ரெஸ்ஸும் வந்து குர்த்தா இந்த மாதிரியான ட்ரெஸ் தான் போடணுன்னு ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ இதெல்லாம் தான் போய் கலெக்ஷன்ஸில் பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு போத்தீஸில் வந்து சுத்தமாக கலெக்ஷன்ஸ் பிடிக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இருக்கிற எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அண்ட் முக்கியமாக வந்து அங்கே இருக்கிற கஸ்டமர் சர்வீஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு சுத்தமாக அங்கே சரியே இல்லை. எதுவுமே வந்து எடுத்து காட்டுறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது சரியே இருக்காது மேடம், இது நல்லா இருக்காது, இது வந்து இவ்வளோ விலை, இது வந்து செட் ஆகாது, இது வந்து ஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரி அவங்களே ஏதாவது ஒரு காரணம் சொல்லி எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளே வந்து கேட்டாலும் சரி எடுத்து சும்மா காட்டிட்டு திரும்ப உடனே எடுத்து வச்சிடுறாங்க. கொஞ்சம் நேரம் பார்க்குறதுக்கு கூட விட மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப நேரமாக அங்கே பார்த்துட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 4:30 to 5 வரைக்கும் போத்தீஸ் தான் சுற்றி சுற்றி தேடிட்டு இருந்தோம். ஷார்ட் குர்த்தை செட் ஆகலன்னு சொல்லிட்டு லாங் குர்த்திஸ் போய் பார்க்கலான்னு சொல்லி அதுவும் மேலே போய் பார்த்தோம். ரொம்ப ஃபியூ கலெக்ஷன்ஸ் தான் இருந்தது இவரோட சைஸ்க்கு. அண்ட் அதுலேயும் வந்து சுத்தமாக செட் ஆகலை. ஸோ டைம் வந்து 5 கிட்ட ஆகிடுச்சு. இதுக்கப்புறமும் இங்கேருந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் எதிர்க்க க்ராஸ் பண்ணி நேராக சரவணா ஸ்டோருக்குள்ளே போயிட்டோம். அங்கே போயிட்டு ஷார்ட் குர்த்திஸ் மட்டும் தான் பார்க்கணுன்னு சொல்லி டிசைட் பண்ணி போனோம். அங்கே போனோடனே ஒரு 2-3 ட்ரெஸ் தான் ட்ரை பண்ணோம். ட்ரை பண்ணோடனே டக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு வந்து அமைஞ்சிடுச்சு. இப்போ மாப்பிள்ளையோட ட்ரெஸ்ஸு ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கே டைம் வந்து 6:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி பேட்ரி வந்து சுத்தமாக ட்ரெயின் அவுட் ஆகிடுச்சு. இனிமேல் போகணுன்னா கண்டிப்பாக ஃபியூவல் போடணும். ஸோ சரவணாலேயும் மேலே கேன்டீன் இருந்தது. அங்கே போய் ஆளுக்கு ஒரு காஃபி, வடை இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சமாவது நடக்கவே தெம்பு வந்தது. ஸோ இதோட நாங்கள் இந்த டேவை வந்து வைண்ட் ஆஃப் பண்ணிக்கிறோம்.